ஏதாவது ஒண்ணு வாங்கியே ஆகணும். டாட்டூ. இந்த டாட்டூ வித்தியாசமா இருக்கே. இவன் ரொம்ப மோசமான ஜீனி. மோசமானவனா? அப்படின்னா இந்த டாட்டூவை வாங்கி நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்ட போறேன். கொசுக்கள் ஒரே இடத்துல வந்து கடிக்கிற மாதிரியே இருக்கே. நீதான் என்னுடைய கையில இருக்கிற டாட்டூவா? நான் உன்னுடைய டாட்டூ இல்ல. நான் டாட்டூ ஜீனி. பாட்டிலுக்குள்ளேயே இருந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. நான் சொன்னது கேட்கலையா? எவ்வளவு ஐட்டம்ஸ் நான் ஆர்டர் கொடுத்தேன். நீ ரொம்ப சோபேறி ஜீனியா இருக்கியே. நான் ஆர்டர் எல்லாம் வாங்க மாட்டேன். நான் ஆர்டர் கொடுக்கிற ஜீனி. இப்ப நீ போ. ஆர்டர் கொடுக்கிற காலியா நான் தெரிஞ்சுக்கோ. உன் பேச்ச கேட்கவே மாட்டேன். இதெல்லாம் எப்படி நடக்குது? உன் கையில ஒரு டாட்டூ இருக்கானே, அவன் இப்போ எனக்கு அடிமை. தலைவா, ஒன்னும் ஆகல இல்லையா? ஒன்னும் ஆகலன்னு சொல்ல முடியாது. அரிக்குது. விட மாட்டோம். உங்க கைய நீங்க சொரியறதுக்கு நாங்க விட மாட்டோம். இனிமே அந்த ஜீனியால வெளியில வரவே முடியாது. என்ன டாட்டூ ஜீனி கிட்ட இருந்து காப்பாத்துங்க. பீம கூப்பிடுங்க. அப்படியே இருக்காது. அப்படிங்கிற அப்ப காளியாவோட பிரச்சனையை நாமளே தீர்த்துருவோமே. அவனை கூட்டிட்டு போய் நல்லா குளிப்பாட்டி விட்டாலே போதும்பா. அதுக்கப்புறம் கையில டாட்டூவோ இருக்காது. டாட்டூ ஜீனியும் தலை கொடுக்க மாட்டான். நாங்க எல்லாரும் போய் தண்ணில விளையாட போறோம். நீயும் எங்க கூட வாயே காளியா. வரும்போது சோப்பையும் கையில எடுத்துக்கோ. என்ன இவனை குளிப்பா? எனக்கு தண்ணினா ரொம்ப பயம். நான் உங்க கூட வர மாட்டேன். நான் குளிக்க மாட்டேன். சுட்கி, 2-3 லட்டுவா கொடு பாக்கலாம். என்ன விடு பீம். இப்போ ஒன்ன பீம், இந்த லட்டு. இப்ப அடி பாக்கலாம். தயாரா இருக்கியா ராஜு? நான் தயாரா தான் இருக்கேன். காளியா, எங்க பால் எங்க? நீ பாத்தியா? நான் இந்த பாலை உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். பாரு காளியா, மரியாதையா பாலை திருப்பி கொடுத்துறே, இல்லனா அப்போ நான் ஒன்னு சொல்லுவேன். அத கேட்டீனா இந்த பாலை நான் உனக்கு திரும்ப கொடுக்கறேன். சரி, என்னன்னு சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, என்னையும் நீங்க விளையாட்டுல சேர்த்துக்கணும். எங்களையும் தான். ஏன் உன்னை எதுக்கு விளையாட்டுல சேர்த்துக்கணும்? இத பாரு ராஜு, நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும்ல. நம்ம 4 பேர் விளையாடுறதுக்கே அங்க இடம் பத்தல. எல்லாரும் சேர்ந்து அங்க எப்படி விளையாட முடியும்? அப்படினா சரி, நல்ல பெரிய இடமா பார்த்து நம்ம எல்லாரும் அங்க விளையாடலாம். இந்த மலை ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அதோட மேல் பாகத்தை பார்க்கவே முடியலையே. இந்த மலை மேல
இது வரைக்கும் நம்ம ஏறினதே கிடையாது. இந்த மலையோட மேல்புறத்தை ஏன் பார்க்க முடியலன்னா அங்க ஒரு மைதானம் இருக்கு. அது மட்டும் இல்ல அங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்படின்னா நம்ம மேல போய் நல்லா விளையாடவும் செய்யலாம், நமக்கு நண்பர்களும் கிடைச்சிடுவாங்க. வாங்க நாம மேல போய் பாத்துருவோம். கொஞ்சம் இருங்க, மேல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே சித்திரக்குள்ளர்கள். இவங்களால இந்த பெரிய பறவை கூட சண்டை போட முடியாது. நான் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கெல்லாம் யாரு? பயப்படாதீங்க, உங்களை நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம். இந்த பெரிய பறவைகள் கூட சண்டை போடுறதுக்காக எங்களுக்கு உதவி பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல எங்கள ஒருத்தரா ஆகணும். ஆனா அது எப்படி? நீங்க ஒரு போட்டியில இங்க ஜெயிச்சாகணும். அப்பதான் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். நான் தயாரா இருக்கேன். போட்டியை நிறுத்துங்க. இன்னைக்கு நீயும் உன்னோட நண்பர்களும் சேர்ந்து போட்டி அருமையா நடத்துனீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கையும் வந்துருச்சு. ஆனா அந்த பெரிய பறவைங்க என்ன காரணத்துக்காக உங்க ஊரை வந்து தாக்குதுங்க? பகல் நேரத்துல எங்க கிட்ட இருக்கிற சாப்பாடு அதுங்க வந்து சாப்பிடறதுக்காக எங்களை வந்து அதுங்க தாக்குதுங்க. நாங்க சாப்பாடு கொடுக்கலனா எங்க பயிர்களையும் எங்க வீட்டையும் வந்து அதுங்க அழிக்குதுங்க. ரொம்ப நன்றி பீம். உனக்கும் உன் நண்பர்களுக்கும் நாங்க ஏதாவது செய்யணும்னு விரும்புறோம். அது வந்து உண்மையிலேயே நாங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்க விளையாடுறது தான் எங்க விருப்பமே. நீங்க இங்க விளையாடுறதுக்காக எப்ப வேணாலும் வரலாம். இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் எங்களுக்கு நெருங்கிய விருந்தினர்கள். எந்த பேய் பூதமானாலும் இந்த காளியா பயப்பட மாட்டான். இன்னைக்கு ஒரு ராத்திரி எப்படியாவது எங்க நான் தான் ஹீரோன்னு ஊரே ஒத்துக்கும். பயங்கரமா பசிக்குது. லட்டு. அது யாரு? காப்பாத்துங்க! ரொம்ப கெட்ட கனவாக இருந்தது. அது சரி, நான் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்? நான் தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். நான் தான். யாரு? பூதா! தலைவா நில்லுங்க.
பீம், அந்த மரத்துல இருந்து பூதம். நான் பூதம் இல்ல காளியா. ஆ, நான் பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். காப்பாத்து, காப்பாத்து. நான் பூதம் இல்ல காளியா. நான் வேதாளம். சரி வேதாளா, நீ எப்படி போய் காளியாவை பிடிச்ச? அந்த காட்டுல இருந்த மரத்துல இருந்து தான். எனக்கு எந்த வேதாளத்துக்குடியும் இருக்க வேண்டாம். ஐயோ. பீம், இதோட சாவி அந்த மந்திரவாதி கிட்ட தான் இருக்கு. அவனால தான் இந்த பூட்டை திறக்க முடியும். போ பீம், ஏதாவது செய். சரி வேதாளா, அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அந்த வேதாளத்தோட சக்தியினால என்னுடைய சக்தி அதிகமாயிடுச்சு. பீம், மறுபடி வந்துட்டியா? என் நண்பனோட மந்திர சக்தியை திருப்பி கொடு. வேதாளத்துக்கு நீ நண்பனா? வேதாளத்துக்கு அப்படி தொல்லை கொடுக்காத. உனக்கு என்ன தைரியம்? உங்களை நான் சும்மா விட போறதில்ல. என் சக்தியை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இப்பப்பா தயாரா இருக்கியா நண்பா? நில்லு பீம். பீம், அங்க பாரு. அந்த அதிரடி திருடன் மறுபடியும் வந்துட்டானா? வீரர்களே, போய் பிடிங்க. என்ன இது? பாதுகாப்பு ஏற்பாடுலாம் சரியாவே இல்ல. அந்த திருட கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம ஊர்ல வந்து திருடிட்டு போறான். மன்னரால அந்த திருடனை எதுவுமே செய்ய முடியலையா? அச்சச்சோ, அங்கே கரைக்கு போகணுமா? சரி சரி, ஏறுங்க. உனக்கு குரு மத்தாயியோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அடராமா, குருமத்தையா, அவரைத்தான் எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் அனாவசியமா அவரை பார்க்க போறீங்க. குரு மத்தாயி നിങ്ങളെ സന്ധിക്ക മാട്ടാര്.
அச்சச்சோ, எனக்கு என்ன வந்தது? உங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு கூட்டிட்டு போனா உன்னைக்கு காசு கிடைக்குது இல்லையா? நாங்க ஒண்ணு ஊர் சுத்தி பார்க்க வரல நண்பா. குரு மத்தாய் கிட்ட இருந்து களரி வித்தைய கத்துக்க வந்திருக்கோம். நான் உங்க கூட பந்தயம் கட்ட தயார். கண்டிப்பா அவரு உங்களை யாரையுமே சந்திக்க மாட்டாரு, சந்திக்கவே முடியாது. அப்புறம் எங்கிறது பயிற்சி எடுக்கிறது, அவரை பார்க்க போயால விரட்டி அடிச்சிருவாரு. உன்னைக்கு எல்லாம் தெரியும். அச்சச்சோ, அவர் கண்டிப்பா எங்களை சந்திப்பாரு. எங்களுக்கு கத்தும் கொடுப்பாரு. டோலர்காரங்களுக்கு கத்தும் கொடுப்பாரு. பந்தயம் வைக்கலாமா? அந்த வீடுதான். அச்சச்சோ, இங்க பெரிய பூட்டு தொங்குது. அப்ப உள்ள போக முடியாது. குருஜி, இங்க இருந்து போயிருங்க. குரு, உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். இல்ல, நான் யாருக்கும் கத்து கொடுக்கறது இல்ல. ஆனா ஒரு தடவை எங்களை சந்திச்சுதான் பேசி பாருங்களேன். எனக்கு யாரையும் பார்க்கவும் வேணாம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கோம். எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே திரும்பி போயிருங்க. ராமா, நான் தான் முதல்லயே சொன்னேனே, நீங்க தான் என் பேச்சு கேட்கல. உன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியும். நாம வேற விதத்துல முயற்சி பண்ணலாமா? அச்சச்சோ, ராமா, மறுபடியும் வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். மறுபடியும் வேற ஏதாவது தான் செய்யணும். படகுல ஏறுங்க, திரும்ப கூட்டிட்டு போறேன். நான் தானே இப்ப பந்தயத்துல ஜெயிச்சேன். இல்ல ஆமாடியோ, குரங்கு குரங்கு. அந்த குரங்கு என்ன அவ்வளவு சின்னதா இருந்தது. இக்கிடிக்கி 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 இப்படி சொல்லி சொல்லியே மூளெல்லாம் குழம்பி போயிடுச்சு. நண்பர்களே, இங்கதான் நம்ம தேடி வந்த அந்த 2 குரங்கு இருக்கு. ஆமாம் பீம், அதனாலதான் அந்த பறவை நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா எந்த குரங்குன்னு தெரியலையே. பேசாம நீயே போய் அந்த குரங்கு கிட்ட கேட்டுட்டு வா. கதவை திறந்தா குரங்கு நம்மள அடிச்சிரும். திறக்கலனா இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது.
போ, போய் எங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்க. அப்படிதான், நல்லா வேகமா போங்க தலைவா. காளியா, என்னாச்சு? பீம், அங்க பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எகிட்டிக்கு குரங்குக்கு இதுல போட்டிருக்கிற மாதிரி வாயில 3 கோடு இருக்குமா? சரி வாங்க, அப்ப உடனே நம்ம வெளியே போலாம். நம்ம தான் ஜெயிச்சோம். குரங்குகள்லாம் சேர்ந்து என்ன அடிக்க போறீங்களா? என் சக்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கதை இன்னும் சூடு பிடிக்கல போல இருக்கே. நீ இங்கிட்டிக்கு குரங்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா குரங்குகளுக்கு பொதுவா வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஜாக்கிரதை பீம். ஆஹா, இது கல்லாயிடுச்சே. அது இந்த குரங்கு தான். இன்னொரு குரங்கு எங்க இருக்கும்? ரோரான் இந்த குரங்க மட்டும் தான் கேட்டான். வாங்க, இத கொடுத்துட்டா நம்ம இளவரசியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இங்க என்ன நடக்குது? நாங்கெல்லாம் உங்க நண்பர்கள். நண்பர்களா? இல்ல, நேத்து ராத்திரி ரோரான் என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இந்த சிலைய ரோரானுக்கு கொடுத்து இளவரசியை காப்பாத்தலான்னு பாக்குறீங்க. ஆனா எங்க நிலைமை என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? விட மாட்டோம். தயவு செஞ்சு என்ன நம்பு. கண்டிப்பா ரோரான உங்களை அழிக்க நான் விட மாட்டேன். பீம், நீ எங்க எதிரி. மரியாதையா அந்த சிலையை எங்க கிட்ட கொடுத்துரு. இளவரசியை முதல்ல ரோரான் கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். வெல்ல முடியா? மகாராஜா, இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அப்பா, அப்பா, என்னப்பா இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணுமில்ல. மந்திரியாரே, என்ன சொன்னீங்க? மகாராஜா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வைத்தியரை கூப்பிடட்டுமா? முக்கியமான விஷயங்களை நாம அப்புறம் கூட பேசிக்கலாம் மகாராஜா. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க. நீங்க சொல்றதும் சரிதான். சரி, இப்ப நீங்க போகலாம். என்ன பிரச்சனை மகாராஜா? என்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. இங்க பாரு பீம், என் முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு.
அதனால என்ன மகாராஜா, நம்ம அங்கிளோட முடி கூட தான் மொத்தமா நரைச்சு போச்சு. முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில ஒரு வெள்ளை முடி வந்திருக்கு. உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில 4 வெள்ளை முடி வந்திருக்கு. மகாராஜா, வயசானதும் ஒரு வித வியாதி தானே. உங்களோட இந்த ஒத்த நரைச்ச முடியையும் பாக்கிடுமே என்னோட இந்த இளமை மருந்து. என்னது இளமை மருந்தா? வேண்டாம் மகாராஜா, இது ஒரு சூழ்ச்சியோன்னு தோணுது. முதல்ல அந்த மருந்த அவனையே குடிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாம முடிவு பண்ணலாம். நான் இந்த மருந்த தினமும் குடிக்கிறேன் மகாராஜா. எனக்கு இப்ப வயசு 180 ஆகுது. ஆனா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? உங்களுக்கு 180 வயசாகுதா? ஆமா மகாராஜா. இது என்ன, மகாராஜாவுடைய நரமுடி எல்லாம் கருப்பாயிடுச்சு. உங்க மருந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் நீங்க கொண்டு போய் கொடுங்க. நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கு முதல்லயே சந்தேகமா இருந்தது. என்னவோ இங்க தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்நேரம் நம்ம மகாராஜாவும் குழந்தையா மாறி இருப்பாங்க. எல்லாரும் வாய மூடிக்கிட்டு பேசாம இருங்க, இல்லைன்னா எல்லாரையும் குண்டுக்குள்ள அடைச்சிடுவேன். எங்களை மாதிரி குழந்தைங்களை குறைச்சு மதிப்பிடாத கோல்கால். என் மருந்துக்கு முன்னாடி என்ன யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. இப்ப எங்க லட்டுவோட சக்தியை நீ தெரிஞ்சுக்குவ. முதல்ல எல்லாரையும் பழைய மாதிரி ஆகாத. நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். பீம், மறுபடியும் டோலக்பூரை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ காப்பாத்தி இருக்க. உன்னோட உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். என்ன மகாராஜா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இது என்னோட கடமை. அப்புறம் உங்களோட நரமுடி மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதான் கவலையா இருக்கு. இனிமே நரைமுடிய பத்தி எனக்கு கவலையே கிடையாது பீம். ஏன்னா நரைமுடி வர வர நானும் புத்திசாலி ஆகிக்கிட்டே போறேன். 98, 99, 100. நான் வரட்டுமா? கொஞ்சம் இரு. நான் வரட்டுமா? அட கொஞ்சம் இரு சுட்கி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். இப்ப நான் வந்துட்டே இருக்கேன். ராஜு, எல்லாரும் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? எப்பவுமே சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேனே. இவங்களை வெளியே கொண்டு வர ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஓடி வந்துருவாங்க. கைவசம் இருக்கு லட்டு. இப்போ என் கையில ஒரே ஒரு லட்டு தான் இருக்கு. ஆமா, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆஹா, நீ மாட்டிக்கிட்ட. லட்டுவுக்காக நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. நீ கரெக்டா சொன்ன. ஆனா இந்த கடைசி லட்டு நான் தான் சாப்பிட போறேன். நீ ரொம்ப அவசரப்படுற ஜக்கு. இந்த லட்டுவை இப்ப நான் தான் சாப்பிட போறேன். உன்னால அதை கண்டிப்பா சாப்பிட முடியாது, ஏன்னா அது பீமுக்கான லட்டு.
எப்படி உன் கையில இருந்த இந்த லட்டுவை நான் புடுங்கிட்டேன் பாத்தியா? ஆட்டம் முடிஞ்சது. லட்டுவை நான் இப்ப சாப்பிட போறேன். இன்னும் ஆட்டம் முடியல ஏன் நண்பா, ஏன்னா இப்பதான் என் ஆட்டத்தை நீ பார்க்க போற. ஆ? ஆ. ஆ, இப்ப நம்ம கிட்ட லட்டு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. வேணும்னா நாம எல்லாரும் இதை பங்கு போட்டு சாப்பிடுவோமே. பசங்களா, டுன் ஆன்ட்டி இருக்கும்போது லட்டுவை பத்தி நீங்க கவலைப்படவே கூடாது. இந்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சரி, உங்க எல்லாரையும் மகாராஜா உடனே அரண்மனைக்கு வர சொல்லிருக்காரு.